ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். செம்பியம் தமிழ் வாக்கு திருச்சபை சார்பாக கர்த்தருடைய வார்த்தையும் துதியோடு கூட ஆராதனையும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு என்ன வார்த்தை எனக்கு முன்பாய் கடந்து வரப்போகிறேன். ஜெப சிந்தனையோடு கூட இருக்கிற உங்களுக்கு இயேசு பேசுவார். நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடி ஆவியானவரோடு நீங்கள் ஒப்புக் கொடுப்பது உண்மை என்றால் நிறைவான காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமோம் அவரே, தூய ஒளி விளக்கோம் அவரே. கரங்களை தட்டி ஜீவனாலும் ஜனங்களின் தியாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதையும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் பாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதையும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துணியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் ஏற்கிறதே. என்றும் துணிவுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் ஏற்கிறதே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நம் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு முன்பாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது உண்மை என்றால் களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குதத்தை சொல்லி மகிழ்ச்சி உண்மை என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குதத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா. அவர் வாக்கு மாறாதவர். இனி நீ அலைந்து திரிவதில்லை, உன்னை அலைந்து திரும்படியாய் செய்கிற தேவன் இயேசு அல்லவே அல்ல. அவரோடு கூட பேசுங்கள், கரங்களை தட்டுங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எல்லாவற்றிலும் மேலானவர் என் இயேசு ஒருவரே. அவரோடு கூட கரங்களை அசைத்து கரங்களை தட்டி கடந்து போவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம்.
கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நமக்காய் சொல்லப்படுகிற காரியங்கள் வாக்குத்தத்தமான வார்த்தை தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அப்பா நீ எனக்காய் என்ன பேச போகிறீர்? கூட இருக்கிற உனக்காய் இயேசு பேசுகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய எண்ணத்தை தேவனாகிய கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், நமக்காய் காரியங்களை நிறைவு செய்கிறவர். நீ இனி அலைந்து திரிவதே இல்லை. ஏனென்றால் உன்னுடைய அருவருப்புகளை தேவனுக்கு முன்பாய் உன் மனசோடு கூட மனதோடு கூட நீ காரியங்களை செலுத்துவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்கப்படுகிறதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் களி கூறுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களுடைய சத்தியத்தின் திருவார்த்தை அவளோடு கூட கேட்கும்படியாய் இருக்கிற என் அன்பின் மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். வாக்குத்தத்தமான வார்த்தை எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. உன் அருவருப்புகளை நீ என் பார்வையில் இருந்து அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்படி என்றால் நாம் அலைந்து திரிகின்றதான காரியங்களிலே ஒரு காரணம் இருக்கிறது, கீழ்ப்படியாமை. ஆண்டவர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஏன் இந்த அலைந்து திரிகின்ற அனுபவம்? இதற்கு ஆதாரமாக வேதத்தின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்ற சத்தியத்தின் திருவார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷன் 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு குமாரன் என்று அழைக்கப்படும் பொழுது ஒருவரும் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை, இங்கு 2 குமாரர்கள், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இதிலே இளையனுடைய மனநிலைமை, மனது எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுதான் நீ இஸ்ரவேலே என்று ஆண்டவர் நமக்கு துவக்கத்திலே சொல்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும், உன்னுடைய மனம் மாற்றப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய மனம் பலவிதமான காரியங்களை சிந்தித்து கொண்டு செயல்படுவது உண்மை என்றால், 2 மனம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு மனமான காரியம் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று பரிசுத்த ஆவி அல்லது அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படும் பொழுது நாம் தேவனுக்கு தகன பலியாய் கொடுக்கப்படுகின்ற காரியம். இங்கே இந்த குடும்பத்தில் காணப்படுகின்ற ஒரு பிளவு மனது காரணமாயிருக்கிறது, மனசு காரணமாயிருக்கிறது. இதில் இளைய மகன் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கேட்கின்ற காரியத்தை தந்தை செய்கிறார், தகப்பன் செய்கிறார். இளைய மகனுடைய விண்ணப்பம் ஆஸ்தியில் பாதி கொடுக்க வேண்டும், பங்கிட்டு கொடுக்க வேண்டும். தகப்பன் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் திட்டவட்டமாய் சில காரியங்களை நமக்கும் அப்படிதான் செய்கிறார். நாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு, தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகும் பொழுது, தகப்பன் எப்படி மகனுக்கு மறுவார்த்தை சொல்லக்கூடாதபடி பங்கிட்டு கொடுக்கின்ற அனுபவத்திற்குள் கடந்து போகப்பட்டதான சூழ்நிலை இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு ஒருவேளை பிரிந்து போன மனதாய் இருக்கலாம். ஆண்டவர் மீண்டுமாய் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, மனம் திரும்புங்கள். இங்கே தன்னுடைய காரியங்களை எடுத்து கொண்டு போகும்படியாய் தீர்மானிக்கின்ற இளைய மகன் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நாட்கள் சேர்ப்பதற்காய் சில நாட்கள், அவைகளை சேர்த்து கொண்டு கடந்து போகின்ற அனுபவம், துன்மார்க்கமாய் ஜீவிக்கின்ற அனுபவம். தகப்பனிடத்திலே இருக்கும் பொழுது அரவணைப்பு, அன்பு, பாசம், பணிவு எல்லாம் கிடைத்தது. ஆனால் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகின்ற ஒரு அருவருப்பான காரியங்கள். என் தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை கடந்த நாட்களிலே, கடந்த வருடத்தில் உனக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நீ சேர்த்து கொண்டு ஒரு அருவருப்பான காரியத்திலே வாழ்க்கை கடந்தது உண்மை என்றால், இந்த ஆண்டிலே உன் மனது மாற வேண்டும், மனம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து விட்டு விலகினால் நீ அலைந்து திரிவதில்லை. இங்கே தன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று தன்னுடைய சுயநானத்திலே கடந்து போகிற அனுபவம்,
சிற்றின்பங்கள், பல இன்பங்களுக்காய் கடந்து போகிற அனுபவம். அடுத்த வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் குறைவுபடத் தொடங்கும் பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறதாம். எங்கே இவன் கடந்து சென்றானோ அந்த இடத்திலே பஞ்சம் காணப்படுகிறது. நீ நினைக்கலாம், எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் நினைக்கிறாயா? நீ அலைந்து திரிகின்ற வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அருவருப்புகளை அவர் பார்வையின்றி விட்டு விலகினால் தேவன் உனக்கு சொல்கின்ற வார்த்தை, இனி நீ அலைந்து திரிவது இல்லை. அநேகர் இன்றைக்கு தன்னுடைய சுய ஞானத்தினாலே விக்கிரங்களோடு கூட இணைக்கப்பட்டு நான் அப்படிதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அருவருப்பான வாழ்க்கை. நீ எந்த இடத்திலே இருக்கிறாயோ அந்த இடத்திலே உன்னிடத்தில் இருக்கிறதான காரியம் குறைவுபடத் தொடங்கி அங்கே ஒரு பஞ்சம் காணப்படுகிறது. யோசித்து பாருங்கள். ஒருவேளை அமர்ந்து கொண்டு சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் மக்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குமாரர் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே பேசுங்கள். என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்தை வாசிங்கள். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படியாய் அனுப்பினான். அந்த பஞ்சம் காணப்பட்டதினால், பசியினுடைய கொடுமை காணப்பட்டதினால் அந்த தேசத்திலே ஒருவனோடு கூட ஒட்டி கொள்ளும்படியாய் காணப்படுகின்ற அனுபவம். அதுவும் இழிவாய் நினைக்கின்ற மிருக ஜீவன்களிலே ஒன்று பன்றி. யோசித்து பாருங்கள். தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு அருவருப்பான காரியங்கள். அன்பு தேவஜனமே, ஒரு பன்றிகள் இருக்கின்ற இடத்திலே ஆசீர்வாதமாய் காணப்பட்டதான ஒரு இளைய மகன் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சூழ்நிலை பார்க்கும் பொழுது அருவருப்புகள் காணப்படுகிறதாம். அலைந்து திரிகின்ற அனுபவம், கொடுமை, பிரச்சனை, வியாகுலம், வறுமை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வறுமை, ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை? அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து உன்னுடைய சுயஞானத்தினால் எல்லாம் செய்ய முடியும் என்று கருதி கடந்து போன சூழ்நிலை, அந்த இடத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, உன்னை பார்க்கும்பொழுது அருவருப்பான காரியம், மிருகத்தினுடைய காரியங்களிலே அந்த பன்றி பார்ப்பதற்கு அருவருப்பு. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அருவருக்கும்படியாய் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பது உண்மை என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும், உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. என் தேவன் உனக்கு இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்ற வார்த்தை, நீ உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ அருவருப்புகளை கர்த்தர் பார்வையில் விட்டு விலக வேண்டும், போட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. யோசித்து பாருங்கள். கொடுக்கவில்லை, கிடைக்கவில்லை. பன்றிகள் அருவருப்பாய் கருதப்படுகின்ற பன்றி தின்னுகின்ற தவிட்டினாலே தன்னுடைய வறுமையை, தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளும்படியாய்
ஏங்குகின்ற அனுபவம், அதுவும் கிடைக்கவில்லை. இன்று ஏக்கத்தோடு கூட இருக்கிறாய் அல்லவா? சொல்லும் பொழுது கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்பாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரா, ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நினைக்கின்றாய் என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது, ஆம் பன்றியை போல என் வாழ்க்கை காணப்படுகிறது என்று நினைக்கிறாயா? அந்த பன்றி துண்ணுகிற தவிட்டினுடைய காரியங்களை நான் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவர் உன்னை தொட வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை மறுபடியும் அவருடைய காரியத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் இப்படிப்பட்டதான சூழ்நிலை உனக்கு கொடுத்தது உண்மை. யோசித்து பாருங்கள். ஒரு மனம் திரும்புகின்ற அனுபவம். இளைய மகன் மனம் திரும்புகிறான். இஸ்ரவேலே மனம் திரும்பு. ஆண்டவர் மனம் திரும்புகின்ற காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். யோசித்து பாருங்கள் என்ன நடக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். யோசித்து பாருங்கள். நீ தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது ஆயிரங்களை லட்சங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் நானோ வேதனைப்படுகிறேன். அருவருப்பான காரியங்கள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அன்பு மக்களே, உன் அருவருப்புகளை விட்டு விலகுங்கள். குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்குகின்ற எண்ணத்தை விட்டு விலகுங்கள். தேவையற்ற சிந்தனை வேண்டாம். குடும்பத்தை கெடுக்கின்ற அனுபவம் நமக்கு தேவையே அல்ல. தகப்பன் கொடுக்கிறார், கொடுக்கிறவர் கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த அன்பிலிருந்து விலகும் பொழுதுதான் உனக்கு மனம் திருந்துதல், மனம் திரும்புகின்ற மனது காணப்படுகிறது. என் மக்களுக்கு குடும்பத்திலே அநேக ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் என் குடும்பத்தை விட்டு விலகினேன். திருச்சபை என்றதான குடும்பத்தை விட்டு நீ விலகும் பொழுது, திருச்சபை என்றதான ஐக்கியத்தை நீ விட்டு விலகும் பொழுது எத்தனை பேரை வேதனை யோசித்து பாருங்கள். நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஐக்கியத்திலிருந்து நான் விலகி போய்விட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் என்று நினைக்கிறாயா? மனம் திரும்பி எழும்புகின்ற அனுபவம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதுதான் மனம் திரும்புதல். அருவருப்புகளை ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விட்டு விலகும் பொழுது, தகப்பனுடைய பார்வையிலிருந்து விட்டு விலகும் பொழுது இதுதான் நமக்கு நன்மையான காரியம். யோசித்து பாருங்கள். நான் மனம் திரும்ப மாட்டேன், என்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றால் உன்னுடைய நிலைமை பன்றிகள் தின்னுகின்ற தவிடு கூட கிடைக்கவில்லை. அதை வயிற்றிலே நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கவில்லை. எழுந்து நின்று பார்க்கின்ற அனுபவம். அன்பு தேவ ஜனமே, காரியங்கள் மாறுகிறது. அந்த மனது திரும்பும் பொழுது அருவருப்பான வாழ்க்கை மாற்றப்படுகிறதாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி 21ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தகப்பனுடைய அன்பு வேறு, இளைய மகனுடைய அன்பு வேறு. நம்மை ரட்சித்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிற என்று சொல்கிற தேவன் நம்மை மறப்பாரா? நீ தகப்பனிடத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது, உன் அருவருப்புகளை விட்டு விலகும் பொழுது, தகப்பன் நமக்காய் ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் மனம் திரும்புதல். அருவருப்புகளை விட்டு விலக வேண்டும். அவர் பார்வையிலிருந்து அருவருப்புகளை விட்டு விலகும் பொழுது நீ இனி அலைந்து திரிவதில்லை.
இளைய மகனுக்கு இனி அலைந்து திரிய வேண்டிய அனுபவம் இல்லை. ஏனென்றால் மனம் திரும்பி அருவருப்புகளை விட்டு விலகி தன் தகப்பனிடத்திலே வரும்பொழுது எத்தனை மேன்மை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை பெரிய ஆனந்தம். நீ அலைந்து திரிவதில்லை. அருவருப்புகளை விட்டு நீ விலகும் பொழுது ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. ஒரு ஆகாரத்திற்காய் பன்றிகள் தின்னுகின்ற தவிட்டினால் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று யோசித்த காரியத்தை பார்த்தீர்களா? ஒரு மாற்றம் கண்டவுடனே நின்றவுடனே கிடைக்கப்படுகின்ற காரியம் பொக்கிஷம், நிறைவு. நீ அலைந்து திரிவதில் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தேடி எல்லாம் வருகிறதாம். இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, உங்களை தேடி நன்மை வரப்போகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல். அருவருப்புகளை அவர் பார்வையிலிருந்து விட்டு விலகும் பொழுது நீ அலைந்து திரிவதில்லை. கடைசி வசனம் என்ன சொல்றது? 23 வாசிங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். மனவளே, இந்த ஆண்டு நம்மை சந்தோஷமாய் வைக்கிற ஆண்டாம். கொழுமையான காரியத்தை கொண்டு நீ தேடி ஓட தேவையே இல்லை. நீ மனம் மாற்றப்படும் பொழுது, உடைய மனது மாற்றப்படும் பொழுது உனக்கென்று காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை திருமணத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், குழந்தையுடைய காரியமாக இருக்கலாம், பிள்ளையினுடைய காரியம், திருமணத்தினுடைய காரியமாக இருக்கலாம். ஏதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நொடிந்து விட்டேன் என்று நீ புத்தி தெளிவோடு எழுந்து நிற்கிறாயா? உனக்கென்று கரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அவர் உனக்காய் காரியங்களை செய்து குடும்பமாய் சந்தோஷம் அடையும்படியாய் நன்மை செய்கிறவர் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவிடத்திலே பேசுங்கள். அந்த இயேசுவின் பார்வையில் உங்களை அருவருப்புகளை விற்று அகற்றுங்கள். நீங்கள் இனி அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பெரியவர். மக்களோடு கூட பேசினீர். இனி நீ அலைந்து திரிவதே இல்லை. ஆமாண்டவரே, அலைந்து திரிகின்ற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட நீ பேசினீர். சந்தோஷம் உண்டாகும்படியாய் நன்மையான காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகோதரர்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுரைக்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா கால இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.